இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுவது பிதாவை கனம் பண்ணுவதாகும். யோவான் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய். அப்ப நீங்க தேவனை கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க யாரை தான் கனம் பண்ணணும்? குமாரனை கனம் பண்ணணும். அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்க கனம் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்க என்ன பண்றீங்க? பிதாவை கனம் பண்றீங்க. இல்லைன்னா வேற எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னா நம்மளை சிருஷ்டித்த பிதாவை நம்மால கனம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறோம், உயர்த்துகிறோம் என்று சொன்னால் நம்ம பிதாவை உயர்த்துகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது பிதாவை ஏற்றுக்கொள்வதாகும். மார்க் 9ஆம் அதிகாரம் 37வது வசனம். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். அப்படி சொல்றாரு பாருங்க. இந்த சிறு பிள்ளையில ஒன்றை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏற்றுக்கொண்டா இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொண்டதுக்கு போல சமமா. அப்படி சொல்றாரு அவரு. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல, என்னை ஏற்றுக்கொள்ள. அவன் யாரை ஏற்றுக்கொள்றான்? என்னை அனுப்பினவர், அதாவது பிதாவை. சிறுபிள்ளையே அவர் நாமத்தில் ஏற்றுக்கொள்றான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்கிறான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார் என்னை அல்ல, அவன் என்னை அனுப்பினவரை, பிதாவை அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது பிதாவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாகும். இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணுவது பிதாவை அசட்டை பண்ணுவதாகும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். அப்ப நீங்க பிதாவை தனியாலாம் நீங்க அசட்டை பண்ண வேண்டாம், தேவனை அசட்டை பண்ண வேண்டாம். இயேசுவை அசட்டை பண்ணும்போது, இயேசுவை நிராகரிக்கும் பொழுது இந்த காரியமெல்லாம் நடந்துருது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவை பகைப்பது பிதாவை பகைப்பதாகும். யோவான் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 15:23. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் என்று சொல்லி ஏன் இப்படி எல்லாம் ஆண்டவர் கனெக்ட் பண்ணி பேசுறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இயேசுவை பகைப்பது பிதாவை பகைப்பதாகும். ஒரே தேவனை தான் நாங்க பணிந்து கொள்றோம், ஒரே தேவனை தான் நாங்க ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை ஒருத்தன் தள்ளிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா யாரை தான் தள்ளிட்டு இருக்கான்? அவன் இயேசுவை தள்ளல, ஒன்றான மெய் தேவனை அவன் தள்ளுகிறான் என்று சொல்லி அர்த்தமா இருக்குது பாருங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது பிதாவை ஆராதிப்பது ஆகும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை மரிக்க போறதான நேரத்தில் கூட பாருங்க, கரெக்டா யாரை தான் தொழுது கொள்ளணும், யாரதான் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அவரை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு தெரியும். அவன் பண்றான், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் அவன் தொழுது கொண்டான், அவன் பணிந்து கொண்டான் என்று சொல்லி அர்த்தம். அந்த நேரத்தில் அவனை கல்லறிந்து கொண்டு. அதுக்கு முன்னாடி வசனம் நீங்க கேட்கலாம், அவன் என்ன பண்றான்? மேலே கண்களை ஏறிட்டு பார்த்து தேவனுடைய மகிமையும் வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு அப்படின்னு வசனம் இருக்கும். உடனே அங்க 2 பேர் இருக்காங்க, கிடையவே கிடையாது. நீ கண்களை ஏறெடுத்து பார்த்தா நீ யாரை தான் பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நீ பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நாங்க தேவனுடைய மகிமை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தமே ஒழிய தேவன் என்று சொல்லி ஒருத்தர் நீ ஏன் நீ பார்க்கிறது. நான் இப்பதான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு, அறியறதுனா இயேசு அறிஞ்சாதான் நீங்க அவரை அறிகிறீங்க என்று சொல்லி அர்த்தம். பார்க்கறதுனா இயேசுவை பார்த்தாதான் நீங்க தேவனை. அதே மாதிரிதான் ஸ்தேவானும் இயேசுவை தொழுது கொண்டானா தேவனை தொழுது கொள்ளுகிறான்னு அர்த்தம். இயேசுவை பார்க்கிறான் என்று சொன்னால் அவன் தேவனை அவன் பார்க்கிறான் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது. அப்ப அதை புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது பிதாவை விசுவாசிப்பதாகும். யோவான் 12ஆம் அதிகாரம் 44வது வசனம். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா அவர் சொல்றாரு, இந்த விசுவாசம் என் மேல வைக்கிறது கிடையாது, ஆக்சுவலா என் மேல வைக்கிற பிதாவின் இடத்துல வைக்கிற. எப்படியா சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? இப்பதான் பார்த்தோம், இயேசுவை விசுவாசிச்சா நித்திய ஜீவன், பிதாவை விசுவாசிச்சா நித்திய ஜீவன் பார்க்கணும். இயேசு சொல்றாரு, நீ என்ன விசுவாசிச்சா, நீ என்ன விசுவாசிக்கல, அவரை
விசுவாசிக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் இறங்கி வந்திருந்தால் மாத்திரமே அந்த காரியத்தை, அந்த வார்த்தையை பேச முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை அறிவதுனா இயேசு கிறிஸ்துவே ஒன்றான மெய்தேவன் என்று அறிவது. இப்பதான் பார்த்தோம், நம்ம ஒன்றான மெய்தேவனை அறிவதும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன் என்று சொல்லி வார்த்தையை கேட்டீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிவது அல்லது ஒன்றான மெய்தேவனை அறிவதுனா என்ன தெரியுமா அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஒன்றான மெய்தேவன் என்று சொல்லி நீ அறிவாய் என்று சொன்னால் நீ தேவனை அறிந்திருக்கிறாய், ஒன்றான மெய்தேவனை அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம்.